யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் அதிசயமாகவும் ஆச்சரியமானதாகவுமே இருக்கின்றது. உதாரணமாக, உலகிலுள்ள விலையேற பெற்ற கற்கள் அனைத்தும் அந்தகாரமான இருளையும் ஆழத்தையும் கடந்துதான் மதிப்பு மிக்கதாக மாறுகின்றது. இங்கு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனால் துரத்தப்படும் போது அநேக சோதனைகளை சகித்தார்கள். அதோடு முடிவடையவில்லை. அதனைத் தொடர்ந்து செங்கடலை கடக்க கர்த்தர் இரவு முழுவதும் பலத்த காற்றை வீச பண்ணி சமுத்திரத்தை பிளக்க செய்து அதன் வழியாக தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி பாதுகாத்தார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய காரியங்கள் அசாத்தியமானவையாக தோன்றும் சூழ்நிலை வரும். அந்த நேரம் நமக்கு அந்தகாரம் சூழ்ந்தது போன்று இருக்கலாம். ஆனால் அந்த நிலையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கவும் தப்புவிக்கவும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காக மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட சிந்தனையினால் நாம் பலப்படுத்தப்பட்டு திடனடைந்தவனாக முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.